10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning students. நம்ம last video preparation of carboxylic acid பார்த்திருந்தோம். சரிங்களா? different kinds of preparation, how to prepare carboxylic acid, different reactant. சரிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய reactions நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? So now we have to discuss properties of carboxylic acid. So properties என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி கீட்டோன்ஸில் பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, ஆர்டர், solubility, பாய்லிங் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேரும். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட். சரிங்களா? அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா நம்ம என்னது சொல்கிறோங்க? சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் சாலிட் ஃபார்மா, லிக்விட் ஃபார்மா, கேஸஸ் ஃபார்மா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் COOH ஹோமோலக் சீரீஸில் லோயர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? லோயர் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப் டு 9 கார்பன். லோயர் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப் டு 9 கார்பன்ஸ் ஆர் கலர்லெஸ் லிக்விட். ஓகேங்களா? ஹையர் மெம்பர்ஸ் ஆர் கலர்லெஸ் வேக்சி சாலிட். ஹையர் மெம்பர்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாக இருக்கும். ஹையர் மெம்பர்ஸ்னு என்னங்க? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆக விஸ்காசிட்டி ஸ்லைட்டாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலாக சாலிடாக இருக்குங்க. சாலிட் அப்படின்னா வேக்சி சாலிட். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வேக்சி சாலிட் மீன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா தேன் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையிலலாம் பார்க்கலாம் வேக்சி சாலிட்ஸ். சரிங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே மோஸ்ட்லி ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். சரிங்களா? அதில் நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை என்னன்னு சொல்கிறோங்க? ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஓடர் அப்படின்னா ப்ளசன்ட் ஸ்மெல். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரியான ஸ்மெல் இருக்குது, சரிங்களா, இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ் மீன்ஸ் ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோபியோனிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோபியோனிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சன்ட் ஓடர். ஸோ ஒரு விதமான நெடி இருக்கும். சரிங்களா? இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் பண்ண முடியாது. ஒரு மூக்கு அதிகமாக இப்போ பனிக்காலத்துலலாம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏர், மாய்ஸ்ட் ஏர் நம்ம சுவாசிக்கும் போது ஒரு விதமான காரம் ஏறும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான காரம் தான் பஞ்சன்ட் ஓடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு C4 to C9, அதாவது கார்பன் ஆட்டம் 4 இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து கார்பன் ஆட்டம் 9 இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் வரைக்கும் ரான்சிட் பட்டர். சரிங்களா? ரான்சிட் பட்டர் மீன்ஸ் கெட்டுப்போன வெண்ணெய். சரிங்களா? ரான்சிட் பட்டர்னா என்னங்க? கெட்டுப்போன வெண்ணெய். ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு விதமான ஸ்மெல் வரும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரான்சிட் பட்டர் அப்படிங்கிறது சால்டட் பட்டர். அதாவது சால்டட் பட்டர் வி டெவலப்டு டு ப்ரிவென்ட் ஸ்பாயிலேஜ். சரிங்களா? சால்டட் பட்டர் வாஸ் developed to prevent spoilage. ஓகேங்களா? and to mask the taste of rancid butter. சரிங்களா? taste of rancid butter அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வருங்களா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா rancidity. ஓகேங்களா? the sour bitter taste is identifiable with rancidity. sour bitter taste அப்படின்னா புளிப்பு மனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதமான புளியை கரைச்சோம்னா நமக்கு ஒரு விதமான ஸ்மெல் வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சோர் பிட்டர் டேஸ்ட் இஸ் ஐடென்டிஃபியபிள் வித் ரான்சிடிட்டி. சரிங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பி, பேபி வாமிட்டு, ப்ளூ சீஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாமே. ஸோ ரான்சிட் பட்டர் அப்படிங்கிறது ரான்சிட் பட்டர் பிகம்ஸ் yellow to brown and the flavor becomes harsh. சரிங்களா? அதுதான் ரான்சிட் பட்டர். சரிங்களா? ஹையர் மெம்பர்ஸ் do not possess any smell. Higher members do not possess
எனி ஸ்மெல், அதாவது ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஹையர் ஆசிட்ஸ் போனீங்க அப்படின்னா 9 கார்பன் ஆட்டத்துக்கு மேலே எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. சரிங்களா? ஸோ இதுதான் ஓடர் பற்றின டீட்டெயில்ஸ். solubility. ஸோ solubility மீன்ஸ், solubility அப்படின்னா என்னங்க? solubility அப்படின்னா என்னன்னா, solubility is inversely proportional to the molecular mass. Solubility is inversely proportional to the molecular mass. Solubility is inversely proportional to the molecular mass. ஓகேங்களா? ஓகேவா? molecular mass. Solubility is inversely proportional to the molecular mass. அப்படின்னா acid from C10 onwards insoluble in water. Acid from C10 up to carbon 10 வரைக்கும் என்னங்க? acid from carbon 10 onwards. carbon 10 இருந்து number of carbon 10 carbon atoms அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்னங்க? insoluble in water. ஓகேங்களா? அப்போ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக solubility என்னங்க? டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? solubility decreases with increases in molecular mass. Solubility decreases with increases in molecular mass. ஓகேங்களா? solubility decreases with increases in molecular mass. அப்போ solubilityயும் molecular massம் inversely proportional. சரிங்களா? இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா solubility இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸ்ட்ரெயிட் செயினாக வரும்போது ஆல்ரெடி நம்ம ஆல்டிஹைட் கீட்டோனில் சொல்லியிருப்போம். சரிங்களா? solubility பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் செயினாக போகும்போது அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக மாலிகுலர் மாஸ் என்ன ஆகுதுங்க? இன்க்ரீஸ் ஆகுது. அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரெயிட் செயினாக போகும்போது மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? லோயர் மெம்பர்ஸ் ஆர் ஹைலி சால்யூபிள். லோயர் மெம்பர்ஸ் மீன்ஸ் கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ லோயர் மெம்பர்ஸ் ஆர் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர் பட் த solubility decreases with rise of molecular mass. ஓகேங்களா? the acid from C10 onwards are insoluble in water. ஓகேங்களா? இதில் எதனால் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ அல்கைல் குரூப் அப்படிங்கிறது ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். அல்கைல் குரூப் அப்படிங்கிறது என்னங்க? ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். ஹைட்ரோஃபோபிக் மீன்ஸ் வாட்டர் ரிப்பல்லண்ட். ஓகேங்களா? அப்போ அல்கைல் குரூப் ஹைட்ரோஃபோபிக் நேச்சராக இருக்கிறதுனால கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது என்ன ஆகுதுங்க? solubility டிக்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா solubility ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு இன்க்ரீசஸ். solubility is directly proportional to the isomeric form of carboxylic acid. Solubility directly proportional to the isomeric form of carboxylic acid. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கோம். பியூட்ரிக் ஆசிட் அப்படின்னா 4 கார்பன் ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும். ஐசோபியூட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார்பன் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சில் வரும். அந்த சமயத்தில் ஐசோபியூட்ரிக் ஆசிட் லெஸ் soluble than butyric acid is less soluble than isobutyric acid. ஓகேங்களா? butyric acid is less soluble than isobutyric acid. சரிங்களா? பிரான்ச்சில் வரும்போது அதனுடைய solubility என்ன ஆகுங்க? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ solubility inversely proportional to the molecular mass அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது solubility என்ன ஆகுங்க? ஸ்ட்ரெயிட் செயின் இன்க்ரீஸ் ஆக solubility டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே சமயத்தில் solubility directly proportional to the isomeric form of carboxylic acid. சரிங்களா? அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் அதனுடைய ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டை காட்டிலும் எப்படி இருக்குங்க? solubility அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. பியூட்ரிக் ஆசிட், ஐசோபியூட்ரிக் ஆசிட். பியூட்ரிக் ஆசிட்னா 4 கார்பன் லீனியராக வரிசையாக இருக்குங்க. ஐசோபியூட்ரிக் ஆசிட் அப்படின்னா ஒரு கார்பன் பிரான்ச்சில் வந்துருக்குங்க. அப்போ ஐசோபியூட்ரிக் ஆசிட் இஸ் more soluble than butyric acid or butyric acid is less soluble than isobutyric acid. ஓகேங்களா? then next வந்து பார்த்தீங்கன்னா boiling point. so boiling point பார்த்தீங்க அப்படின்னா boiling point is directly proportional to the molecular mass. boiling point is directly proportional to the molecular mass. அப்போ straight chain increase ஆக boiling point என்னங்க? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா boiling point அதிகம்தான். கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு பேசிக்காகவே பாயிலிங் பாயிண்ட் அதிகம்தான். இந்த கரஸ்பாண்டிங் ஆல்கஹால், ஈத்தர்ஸ் இதை காட்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். சரிங்களா?
பாருங்க பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆல்கஹால், ஈத்தர்ஸ், சரிங்களா, ஆல்கஹால், ஈத்தர்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் பேஸ்டு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். சரிங்களா, அப்போ இதில் மேஜராக பாயிலிங் பாயிண்டில் எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங். சரிங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் ஹையர் than those of alcohol with the same molecular mass due to intermolecular hydrogen bonding between the two acid molecules. சரிங்களா, intermolecular hydrogen bondingனாவே between two. சரிங்களா, அப்போ பாயிலிங் பாயிண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு அதிகமாக இருக்கிற காரணம் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா, அதே சமயத்தில் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் ஆல்கஹால் வித் சேம் மாலிகுலர் மாஸ். சரிங்களா, சேம் மாலிகுலர் மாஸாக இருந்தாலுமே கூட கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் ஆல்கஹாலையும் கம்பேர் பண்ணும்போது கம்பேரபிள் மாஸாக இருந்தாலும் சரிங்க. சரிங்களா, ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் ஆசிடையும் கம்பேர் பண்ணும்போது கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஹையர் பாயிலிங் பாயிண்ட். சரிங்களா, எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா, இந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். சரிங்களா, அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு சம் எனர்ஜி தேவைப்படுது. அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுதுங்க, ரைஸ் ஆகுது. ஓகேங்களா, அதே சமயத்தில் த லோயர் மெம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் as a dimer. Lower members exist as a dimer in vapor phase. The lower members exist as a dimer in vapor phase and aqueous solution. ஓகேங்களா, அதே சமயத்தில் இன் லிக்விட் ஃபேஸ் எக்ஸிஸ்ட் as a dimer. In liquid phase exists as a dimer. In liquid phase exists as a dimer. ஓகேங்களா, the lower members exist as dimer. Sorry, the lower members exist as dimer in vapor phase and aqueous solution. In liquid phase exist as polymer. In liquid phase exist as a polymer. ஓகேவா, வேப்பர் ஃபேஸ்லையும் அக்வாஸ் சொல்யூஷன்லையும் லோயர் மெம்பர்ஸ் டைமராக இருக்குங்க. டைமர் மீன்ஸ் டூ மாலிகுல்ஸ் இந்த மாதிரி கம்பைன் ஆன மாதிரி இருக்கிறது. சரிங்களா, அதே சமயத்தில் இன் லிக்விட் ஃபேஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் எக்ஸிஸ்ட் as பாலிமர். ஓகேங்களா, த ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஈத்தர், ஆல்கஹால் அண்ட் ஆசிட் வித் சேம் மாலிகுலர் மாஸ். சரிங்களா, ஒரே மாதிரி மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுடைய ஈத்தர், ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட் இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகுன்னு சொன்னோம். ஓகேங்களா, அதே சமயத்தில் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும், மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கார்பாக்சிலிக் ஆசிட் ஹோமோலாக் சீரியஸில். ஓகேங்களா, பட் அதர் ஹோமோலாக் சீரியஸ் ஆல்கஹால், ஈத்தர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சேம் மாலிகுலர் மாஸ் இருந்தாலுமே கூட கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் மோர் பாயிலிங் தென் அதர் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் ஃபங்க்ஷனல் குரூப். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள் ஈத்தர், ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா, ஸோ இதனுடைய மாலிகுலர் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஆர் மோர் ஆர் லெஸ் எப்படினாலும் இருந்துட்டு போகுதுங்க. பட் இங்கே லெஃப்ட் டு ரைட் போக போக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் செயினாக பார்க்கும்போது. அதே சமயத்தில் பாயிலிங் பாயிண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட். பாயிலிங் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க. சரிங்களா, சைடு செயினில் வந்திருக்கும் போது ஓகேங்களா, சைடு செயினில் வந்திருக்கும் போது பாயிலிங் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் சால்யூபிலிட்டியும் பாயிலிங் பாயிண்ட் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். சரியா, திரும்பவும் சொல்கிறேன், சால்யூபிலிட்டி ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுங்க. ஓகேங்களா, அதே சமயத்தில் ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட் பிரான்ச்சில் இருக்கும்போது சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டாக இருந்தால் சைடு செயின் இன்க்ரீஸ் ஆகும்போது பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
solubility inversely proportional to the molecular mass எப்பங்க ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது. ஓகேங்களா, சைட் செயினில் வரும்போது solubility என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, solubility inversely proportional to the molecular mass எப்பங்க ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கும்போது. அதே சமயத்தில் solubility எப்போ இன்க்ரீஸ் ஆகுங்க, ஐசோமெரிக் ஐசோமெரிக் கார்பாக்சிலிக் ஆசிட்டாக இருந்தால் solubility இன்க்ரீஸ் ஆகுங்க. சரியா, சிம்பிளாக சொல்ல போனால் solubility ஸ்ட்ரெயிட் செயினில் என்ன ஆகுங்க, மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகும். பிரான்ச்சில் வரும்போது solubility வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. சரிங்களா, அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் செயின் போக போக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுங்க, மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க. பிரான்ச்சில் வரும்போது பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் திரும்ப நீங்கள் அதை ரிவைன் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் carboxylic acid. So Lewis dot structure of carboxylic acid பார்த்தீங்கன்னா Lewis dot structure of carboxylic acid. Lewis dot structure of carboxylic acid. ஓகேங்களா, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டை சுற்றியும் ஒவ்வொரு இதை சுற்றி நமக்கு 8 கார்பன் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ 8 கார்பன் வர மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்பனுடைய வேலன்ஸ் பாருங்கள், 2 1 2 3 4 5 6 7 8 கார்பன் இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி ஆக்சிஜன்லையும் பார்த்தீங்கன்னா 8 கார்பன் இருக்குது, இந்த ஆக்சிஜன்லையும் பார்த்தீங்கன்னா 8 கார்பன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹைட்ரஜன் 2 கார்பன் 2, இந்த ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கார்பன்லேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணுது இல்லைங்களா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே 8 எலக்ட்ரான்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ், இதுலேயும் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ். ஹைட்ரஜன் வேலன்சி 2 அப்படிங்கிறனால வேலன்ஸில் 2 எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் ஆர் ஹைட்ரஜன் எது வேணாலும் இருக்கலாங்க. ஸோ சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், அதனால் சிங்கிள் பாண்ட் அப்படின்னா 2 எலக்ட்ரானுங்க, அதனால் 2 டாட் வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ ஆர் ஹைட்ரஜனாக இருக்கலாம், ஆர் அல்கைல் ஆர் அரைலாக இருக்கலாங்க. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ஸ் பிளேனார் அரேஞ்ச்மெண்ட். ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ஸ் பிளேனார் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் ரெப்ரசன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் எதை இண்டிகேட் பண்ணுதுங்க, பிளேனார் அரேஞ்ச்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் குரூப். இந்த கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்க சென்ட்ரல் கார்பன், திஸ் கார்பன் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் அண்ட் போத் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் sp2 ஹைபிரிடைசேஷன். சரிங்களா, கார்பாக்சிலிக் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனும் ஆக்சிஜனும் என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்குங்க, sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்குங்க. சரிங்களா, ஸோ த 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டல் ஆஃப் த கார்பன் ஆட்டம் ஓவர்லேப். ஸோ இந்த 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டல் என்னங்க ஓவர்லேப் ஆகுங்க, 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் ஓவர்லேப். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the 2 sp2 hybrid orbital of the carboxyl carbon, 2 sp2 hybrid orbital of the, இங்கே பாருங்கள் இதுதான் sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டாலுங்க. சரிங்களா, இது ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம டபுள் பாண்ட் போடுறோங்க. சரிங்களா, இப்போ இந்த பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குங்க. ஸோ கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால sp2 அப்படிங்க, இங்கேயும் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால sp2ங்க, கார்பனும் டபுள் பாண்டில் இருக்கிறதுனால sp2ங்க. சரிங்களா, அதே சமயத்தில் sp2 ஹைபிரிடைசேஷன் நம்ம சொன்னீங்கன்னா பாருங்கள், இங்கே கார்பன் டபுள் பாண்ட் இருக்குதுங்க, sp2 ஹைபிரிடைசேஷன், ஆக்சிஜனும் டபுள் பாண்ட் இருக்குதுங்க, sp2 ஹைபிரிடைசேஷன். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கோம், 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எப்படின்னு பாருங்க, ஸோ கார்பன் ஒரு sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்குது, இந்த ஆக்சிஜனும் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்குது. அப்படி பார்த்தா இன்னொரு sp2 ஹைபிரிடைசேஷன் எங்கே அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா, இந்த எலக்ட்ரான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டான் H+ ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் கேரியிங் நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா, அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான். அப்போ டீலோக்கலைசேஷன் அப்படின்னா, ஸோ இந்த பாண்ட்
இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஆல்ரெடி டபுள் பாண்டட் எலக்ட்ரான் எங்கே ஷிஃப்ட் ஆகுங்க, ஆக்சிஜனுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ மேலே O மைனஸ் கீழே டபுள் பாண்ட் O. ஸோ அப்போ இங்கேயும் பாருங்கள் டபுள் பாண்ட் கேரக்டர். ஸோ இப்போ டபுள் பாண்ட் கேரக்டர் ஆக்சிஜன் 2மே என்ன கேரக்டரில் இருக்குங்க, டபுள் பாண்ட் கேரக்டரில் இருக்குங்க. ஸோ அதனால் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறேங்க, RCOOH. சரிங்களா, கார்பாக்சிலிக் குரூப் மே பி ரெப்ரசன்டட் ஆஸ் ரெசனன்ஸ் ஹைபிரிட். சரிங்களா, ஸோ இதை தான் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், the 2 sp2 hybridized orbitals of the carboxyl carbon overlap with 1 sp2 hybridized orbital of each oxygen atom. ஓகேவா, 2 sp2 hybridized orbital of the carboxyl carbon overlap with 1 sp2 hybridized orbital of each oxygen atom, while the third sp2 hybridized orbitals of carbon overlaps with either s orbital or hydrogen atom. ஓகேங்களா, or a sp2 hybridized orbital of carbon atom of the alkyl group to form 3 sigma bonds. ஓகேங்களா, ஸோ இந்த பாருங்க, இதுதான் 2 பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டத்தோட sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்குது. இந்த ஒரு பாண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப்புக்கோட s ஆர்பிட்டால்னு நம்ம வச்சுக்கலாங்க. ஹைட்ரஜனாக இருந்தால் s ஆர்பிட்டால், அல்கைல் குரூப்பாக இருந்தால் நம்ம சிக்மா பாண்டுங்க. ஓகேங்களா, அப்போ சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம புக்கில் சொல்கிறாங்க. நான் புக்கில் இருக்கிற சென்டென்ஸ் தான் இப்போ படிச்சுங்க. ஓகேங்களா, ஸோ ஈச் ஆஃப் த 2 ஆக்சிஜன் atom and the carbon atom are left with 1 unhybridized p orbital which is perpendicular to the sigma bonding skeleton. ஓகேங்களா, சரி, ஒன் மோர் பேராகிராஃப் இருக்கு பாருங்க புக்கில். all these 3 p orbitals being parallel overlap to form a pi bond which is partly delocalized between carbon and oxygen atoms on one side and carbon and oxygen atom of the OH group on other side. ஓகேங்களா, so all these 3 p orbitals being parallel overlap to form a pi bond which is partly delocalized between carbon and oxygen atom on one side and carbon and oxygen of the OH group on other side. ஓகேங்களா, the OH குரூப்புங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போனில்ஸில் சொல்கிறோம். மேற்கொண்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கார்பாக்சிலிக் கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கார்போனில் கார்பன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பாக்சிலிக் கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கார்பனில் கார்பன் பிகாஸ் ஆஃப் த பாசிபிள் ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, that is delocalization of lone pair electrons from oxygen in hydroxyl group. சரிங்களா, ஹைட்ராக்சில் குரூப்ல இருந்து ஆக்சிஜன் லோன் பேர் எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகுதுங்க. டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுதுங்க, எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகிறதுனால அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கார்பனில் கார்பன். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அசிட்டிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ அசிட்டிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னா அயனிக் ஈக்குலிபிரியத்தில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. சரிங்களா, அயனிக் ஆசிட்னா என்னென்னு படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அர்கினிஸ் கான்செப்ட் பிரகாரம் H+ அயான் டோனார்ஸ் அப்படின்னா ஆசிட், OH- அயான் டோனார்ஸ்னா பேஸ். சரிங்களா, லோரி ப்ரோன்ஸ்டெட் கான்செப்ட் பிரகாரம் H+ அயான் டோனார்ஸ் அப்படின்னா ஆசிட், H+ அயான் அக்செப்டார்ஸ் அப்படின்னா பேஸ். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஆசிட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட். ஸோ 2 கேட்டகரி இருக்குது. இன்ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட் அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஆர்கானிக் ஆசிட்ஸ். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஆர்கானிக் ஆசிட். ஓகேங்களா, இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஆர்கானிக் ஆசிட். சரிங்களா, அப்போ ஆசிட் கேரக்டர் பேஸ்டு, அப்போ வீக் ஆசிட்ஸ் இல்லையா, ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வீக் ஆசிட்ஸ். வீக் ஆசிட்ஸ் பேஸ்டு ஆன் த KA வேல்யூ. நீங்கள் ஆஸ்மால் டைலூஷன் லெவலில் அயனிக் ஈக்குலிபிரியத்தில் பார்த்தீங்க இல்லைங்களா, வீக் ஆசிட் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி இருக்குங்க, less than 1. வீக் ஆசிட் அப்படின்னா என்னங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் less than 1.
சரிங்களா. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் லெஸ் தென் 1 அப்படிங்கிறனால சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா H+ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் லோவாக தான் இருக்கும், அதனால வீக் ஆசிட்டுங்க. அப்போ நம்ம அதுக்கு டிரைவ் பண்ணுறது என்னங்க, Ka வேல்யூ. Ka வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட். அசிடிக் நேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த மாலிகுலர் மாஸ். சரிங்களா. அப்போ மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக அசிடிக் நேச்சர் என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா. Then acidic nature indirectly proportional to electron withdrawing group. electron withdrawing group அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட்டுங்க. சரிங்களா. அப்போ பாருங்க CH3COOH CH2COOH இங்கே Cl இருக்குங்க, குளோரோஅசிட்டிக் ஆசிட். திஸ் இஸ் டைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், திஸ் இஸ் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட். பாருங்க Cl அப்படிங்கிறது மைனஸ் ஐ எஃபெக்ட்டுங்க. மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லைங்களா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா ஸோ இந்த பாண்டட் எலக்ட்ரானை குளோரின் என்ன பண்ணுதுங்க, அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இந்த கார்பன் லாஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கார்பன் எங்கேருந்து கெயின் பண்ணுங்க, இந்த கார்பன்லேருந்து கெயின் பண்ணும். ஸோ இந்த கார்பன் எங்கேருந்து கெயின் பண்ணுங்க, ஆக்சிஜன்லேருந்து கெயின் பண்ணும். ஆக்சிஜன் எங்கேருந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அந்த OH பாண்டில் இருக்கக்கூடிய பாண்டட் எலக்ட்ரானை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ்ங்க, இங்கேயும் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கும்போது எலக்ட்ரான் அக்செப்ட் ஆர் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். சரிங்களா. எலக்ட்ரான் அக்செப்ட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், எலக்ட்ரான் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். எலக்ட்ரானை இழுக்கும் போதுங்க இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுங்க. அப்போ OH பாண்ட் என்ன ஆகுதுங்க, வீக் ஆகுது, ஈஸியாக என்ன ஆகிடுதுங்க, பிரேக் ஆகிடுது. அப்போ H+ அயன் என்ன ஆகுதுங்க, ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா H+ அயனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுங்க, சொல்யூஷனில் அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் மைனஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக இந்த OH பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. OH பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும்போது இது ஈஸியாக பிரேக் ஆகிடும், அதனால் ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. மைனஸ் எஃபெக்ட் இன்க்ரீசஸ், ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேலஜனோட கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா, ஹேலஜன் அப்படிங்கிறது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் டு அயோடின் டிக்ரீஸ் ஆகுதுங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் டிக்ரீசஸ் ஃப்ளூரின் டு அயோடின். ஓகேங்களா. அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் நேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது அசிடிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், ஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட், குளோரோ அசிட்டிக் ஆசிட், ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட், அயோடோ அசிட்டிக் ஆசிட். சரிங்களா. அப்போ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, 1 மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா acidic nature inversely proportional to the plus I effect. Acidic nature inversely proportional to the plus I effect. பாருங்க, formic acid, acidic acid, propionic acid. சரிங்களா. the next isobutyric acid. next வந்து பார்த்தீங்கன்னா 2,2 dimethyl propanoic acid. சரிங்களா. methanoic acid, ethanoic acid, propanoic acid. சரிங்களா. 2-methyl propanoic acid, 2,2 dimethyl propanoic acid. சரிங்களா. பாருங்க, ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ். அல்கைல் குரூப் அப்படிங்கிறது ப்ளஸ் ஐ எஃபெக்ட்டுங்க, மெத்தில் அல்கைல் குரூப். ஸோ இந்த மெத்திலில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு மெத்தில் அட்டாச் இருக்குங்க. அப்போ அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா CHல 2 அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே 3 ஹைட்ரஜன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை 3 அல்கைல்ஸ். அப்போ அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக அதாவது ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக அசிடிக் நேச்சர் என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுங்க அப்படின்னா ப்ளஸ் ஐ குரூப் அப்படிங்கும்போது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள், இந்த C வந்து கார்பன் பக்கம் எலக்ட்ரான் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. சரிங்க. இந்த மெத்தில் குரூப்பும் கார்பன் பக்கம் எலக்ட்ரான் அனுப்பும், இந்த மெத்தில் குரூப்பும் கார்பன் பக்கம் எலக்ட்ரான் அனுப்பும். ஸோ இந்த கார்பன் இந்த சைடு அனுப்புங்க. ஸோ இந்த கார்பன் ஆக்சிஜன் மேலே அனுப்பும்போது, சரிங்களா, இந்த ஆக்சிஜன் OH கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஜன் மேலே இன்க்ரீஸ் ஆகுறதுனால OH பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும்போது கார்பாக்சிலி குரூப்பில் இருக்கக்கூடிய OH பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் இன் alpha position than beta position. Similarly, beta position is
stronger than gamma position. ஓகேங்களா? ஸோ அப்போ சேம் சப்ஸ்டியூண்ட் இருக்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்தாலும் சரி, சேம் குரூப் டிஸ்டன்ஸை பொறுத்து என்ன ஆகுதுங்க, ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 குளோரோ பியூட்டனாயிக் ஆசிட், சரி 3 குளோரோ பியூட்டனாயிக் ஆசிட், 4 குளோரோ பியூட்டனாயிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் குரூப் பக்கத்துலேயே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அந்த இது சொல்லுங்க இல்லையா, டிஸ்டன்ஸ் ஓவர் மைனஸ் எஃபெக்ட். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஓவர் மைனஸ் எஃபெக்ட் எல்லாமே மைனஸ் எஃபெக்டாக இருந்தாலுமே கூட, சரிங்களா, இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுங்க, டாமினேட் பண்ணுது. டிஸ்டன்ஸ் டாமினேட் பண்ணுது, ப்ரிடாமினேட் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ சிஎல் தான் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கும்போது ஆசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குங்க. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக மைனஸ் ஐ எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகுங்க. அப்போ மைனஸ் ஐ எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆக ஆசிஸ்டன்ட் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? த ரிலேட்டிவ் ஆசிட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் இது கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இது ஆல்கேன், அமோனியா, அசிட்டிலின், ஆல்கஹால், வாட்டர், ஃபீனால், கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா? ஆசிட் ஸ்ட்ரென்த் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் பார்த்து வச்சுங்க, எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. சரிங்களா? த ரிலேட்டிவ் பேசிக் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் நீங்கள் அயனிக் ஈக்குலிபிரியம் படிக்கும்போது லாரி பிரான்ஸ்டெட் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லாரி பிரான்ஸ்டெட் கான்செப்டில் நீங்கள் வந்துட்டு அந்த கான்ஜுகேட் பேஸ் கான்ஜுகேட் ஆசிட்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. சப்போஸ் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு அரேஞ்ச் த ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்களோ வச்சுக்கோங்க, அரேஞ்ச் த இன்க்ரீஸ் ஆர்டர், அரேஞ்ச் த டிக்ரீஸ் ஆகுது, ஏதோ ஒரு 4 காம்பவுண்ட் அயான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்க, அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆசிட் ஸ்ட்ரென்த்தை பார்க்கணுங்க. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங் ஆசிட் ஸ்ட்ரென்த் எழுதியிருக்கேங்க. சரிங்களா? பாருங்கள், ரொம்ப லீஸ்ட் ஸ்ட்ரென்த் எதுக்குங்க, அல்கேனுக்கு. ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் எதுக்குங்க, கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு, ஆசிட் ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? அப்போ இங்கே ஆசிட் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குங்க. ஸோ இதுலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டா கான்ஜுகேட் பேஸ் இல்லைங்களா. ஸோ கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு என்னங்க, ஒரு காம்பவுண்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து புரோட்டான் H+ ரிமூவ் பண்ணால் கான்ஜுகேட் பேஸுங்க. ஸோ H+ ரிமூவ் பண்ணிட்டேங்க, R-. ஸோ R- இஸ் ஏ கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் RHங்க. NH2- இஸ் ஏ கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் NH3ங்க. CH3 இஸ் ஏ கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் அசிட்டிலின்ங்க. சரிங்களா? அப்போ ஆசிட் ஸ்ட்ரென்த் இங்கே டிக்ரீஸாக இருக்கும்போது, ஸோ இது வந்து வீக் ஆசிட்னு அப்படி வச்சுக்கலாங்களா. வீக் ஆசிட் அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ராங்குங்க. ஓகேங்களா? வீக் ஆசிட் அதனுடைய கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ராங்குங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் கான்ஜுகேட் பேஸ் ஸ்ட்ரென்த் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த்தை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் டிக்ரீஸிங் ஆர்டர் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இப்போ பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பார்த்துருக்கிறது என்னங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோங்க. ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.